கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் தோட்டத்தில் கொட்டகை அமைத்து கள்ள ரூபாய் நோட்டுகள் அச்சடித்து புழக்கத்தில் விட்ட விவகாரத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திட்டக்குடி அருகே உள்ள அதர்நத்தம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் செல்வம். கடலூர் மேற்கு மாவட்ட விசிக பொருளாளராக பதவி வகிக்கும் இவர் தனது விவசாய நிலத்தில் கொட்டகை அமைத்து இதில் இயந்திரங்களை வைத்து கள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து அந்த நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் 85,000 ரூபாய் மதிப்பிலான போலி 500 ரூபாய் நோட்டுகள், அவற்றை அச்சடிக்க பயன்படுத்திய இயந்திரங்கள், துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட செல்வத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து நீக்கி அக்கட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் செல்வத்தின் கூட்டாளிகள் நவீன்ராஜ், கார்த்திக் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான செல்வத்தை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ராஜ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதர்நத்தம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணுறதுக்கு போகும்போது தான் இந்த நவீன்ராஜ் அங்கே இருக்காரு. ஒரு 5-6 பேர் இருந்திருக்காங்க. நவீன்ராஜ் காவல் போலீஸை பார்த்தோன்னே ஓடுறாங்க. அதில் நவீன்ராஜையும் இந்த கார்த்திகையும் 2 பேரையும் பிடிச்சிருக்காங்க. மற்றவர்கள் ஒரு 4-5 நபர்கள் வந்து ஓடிவிட்டார்கள். அப்படியே அந்த வீட்டை சர்ச் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் கிடைக்குது. அதாவது கலர் ஜெராக்ஸ் மிஷின் 2, வாக்கி டாக்கி ஒரு 5 வாக்கி டாக்கி, தென் லேப்டாப் 1, ஏர் கன்னு 2, ரூபாய் கவுண்டிங் மிஷின் 1, தென் ஃபேக்கான அதாவது ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட 500 ரூபாய் நோட்டு வந்து ஒரு 170, ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் ஒரு செட்டு இருக்குது. ஸோ இது இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த ஒரு இனோவா காரு, 2 டிம்பர் லாரி, ஒரு ஜேசிபி, ஒரு 2 சக்கர வாகனம் எல்லாத்தையும் இப்போ பறிமுதல் செய்திருக்கிறோம். இப்போ இந்த தீபன் ராஜா அண்ட் கார்த்திக் 2 பேரையும் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஒரு 8 பிரிவில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முஸ்லம்பட்டி அருகே காவலர்